இன்னைக்கு வந்து எங்களோட லவ் ஆனிவர்சரி. மொத்த சொதப்பல். என்ன கன்றாவி இது? ஹாப்பி ஆனிவர்சரி. ஒரு விஷயத்தை வந்து பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? ஹாய் ஹலோ மக்களே. ஏன்டி உப்புன்னு ஓடிட்டு இருக்க? இல்ல ஆக்சுவலா என்னன்னா ஒரு பெரிய சொதப்பல் நடந்துச்சு. என்ன சொல்ற? இன்னைக்கு வந்து எங்களோட லவ் ஆனிவர்சரி. ஸோ கோகுக்கு வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு, ஆனா அது சொதப்புன்னு சொதப்பி. சர்ப்ரைஸ்ன்னு தெரியும், என்ன சர்ப்ரைஸுங்கிறதும் தெரியும், ஆனாலும் கொஞ்சம் சின்ன சோறு தான் முக்கியம். என்ன சோறு அப்படிங்கறது கொஞ்சம் தெரியாது. மொத்த சொதப்பல். சரி ஓகே பரவாயில்ல. நாங்கள் வந்து எங்களோட லவ் ஆனிவர்சரி 13 வருஷங்கள் முடிஞ்சு 14வது வருஷத்துல வந்து நாங்கள் அடி எடுத்து வைக்க போறோம். ஏன்டா சும்மாறா? 2-3 நாளாவே 2 பேத்துக்குமே வந்து பயங்கர வேலை. ஸோ இந்த டேவுக்கு வந்து நாங்கள் எதுவுமே ஸ்பெஷலாக பண்ணவே முடியல. ஆனாலும் அப்படியே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படியே வந்து சும்மா சின்னதாக ஏதாவது வீட்டில் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். பிளான் பண்ணி சாப்பிட போறோம். எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. எஸ், கேண்டில் லைட் டின்னர். நான் அதை செட் பண்றதெல்லாம் காட்டலாம் அப்படிலாம் நினைச்சேன், ஆனால் செட் பண்ணவே முடியாத அளவுக்கு ஆகி போச்சு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எல்லாமே எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். ஸோ வந்து வருத்தப்படக்கூடாது. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி லவ் ஆனிவர்சரி. தேங்க்யூ. 13 முடிஞ்சிட்டு. ஐயோ, எனக்கு ஒரு சைடு வந்து 13 வருஷம் ஆச்சு அப்படின்னாலுமே என்னடா அது அதுக்குள்ள 13 வருஷம் ஆயிடுச்சா, இன்னும் இவ்வளோ ஸ்பீடா போய் செத்து போயிடுவோமா? எனக்கு எப்படி தெரியும்? 13 வருஷம் எப்படி அது ஸ்பெஷல் ஃபுட் இப்படி என் பேர் கடையில் அட்டைப்பட்டி இருக்கு, மேலே போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கோம். அட பாவிகளா. பார்த்துட்டியா? இல்லையே. இது வந்து ஹோம்மேட் மின்ட் ஜூஸ். இது வந்து என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் மக்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். தெரியலையா? சிக்கன் பாஸ்தா, சிக்கன் மஷ்ரூம் கார்ன் எல்லாம் போட்டு பாஸ்தா. மணக்கணும்ல. ஆஹா, சி ஊறுதுங்க. பழனிக்குள்ள ஏதாவது ஹோட்டலுக்கு போயிருந்தா கூட உனக்கு இந்த மாதிரி ருசியான சாப்பாடு கிடைச்சிருக்காது. எந்த ஹோட்டலுக்கும் நீ செய்யற அளவுக்கு ருசியே கிடைக்காது சரி. என்னென்ன சொல்றான் பாருங்க. இது வந்து பட்டர் சிக்கன் கிடையாது, பட்டர் சிக்கன் தான். செமையா இருக்கு. சிக்கன் வித் மயோ வீட்லயே செஞ்சது. நீ வந்து மயோனைஸ் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கறதுக்காக இது ஹெல்தியா பண்ணிருக்கேன். இது வேறயா? ஹெல்தியர் வெர்ஷன், நார்மல் கிடையாது. கேண்டில் டின்னருக்கு தேவையான முக்கியமான அம்சம் என்ன? கேண்டில் லைட் தான். ஐயோ, கை சுடுதுடா. கத்திடுச்சா? கொழுந்து விட்டு எரியலாம். பாஸ்தா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டேன்ல, டேஸ்ட் பார்த்தேன். ஹாட் பாக்ஸ்ல போட்டனால கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. நல்லா இருக்கா? உண்மையா இருக்கு. ஜாலியா இருக்கு. மூடிட்டேன். ஒரு ஸ்பெஷல் டிஷ். திரும்புங்களே. என்னது இது? ஆக்சுவலா என்னன்னா கேட்ட சொல்லு முதவியா இழிக்கிற. ஒரு சொதப்பல். மீண்டுமா? எல்லாமே சொதப்பல், இதுவும் ஒரு சொதப்பல் தான். என்னன்னு தெரியுமா? என்ன கன்றாவி இது? இவ்வளவு கேவலமா ரியாக்ஷன் கொடுத்துட்டேன். சரி, எப்படி இருக்கு டேஸ்ட்? என்னன்னு தெரியலையா? ஒண்ணுமே தெரியலையே. செம்மையா இருக்கு. என்னது? குல்ஃபி. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. குல்ஃபி செஞ்சேன், நேற்றே செஞ்சேன். ஆனா வந்து அதோட கன்சிஸ்டன்சி ஏதோ சரியில்லை போல இருக்கு.
அது வந்து அந்த பாப்சிக்கல்ல அந்த ஷேப்பர்ல அதுல ஊத்துவோம்ல, அந்த ஐஸ் மேக்கர் வச்சுக்கோல அதுல ஊத்துறோம்ல. ஆனா அதுல வந்து வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அதை ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நட்ஸ் எல்லாம் போட்டு கலக்கிருக்கேன். அருமையா இருக்கு அப்படிங்கிற வார்த்தைக்காக தான் எல்லாமே. சரி சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஹாப்பி ஆனிவர்சரி சாய். காலங்காலத்துக்கு என் கூட குப்பை கொட்டுறதுக்கு உன் தலையெடுத்து வேற எதுவும் இல்லை. இங்க வா இங்க வா இங்கே வா. கண்ணை மூடு. ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். கண்ணை மூடுமா. ஹாப்பி ஆனிவர்சரி. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கேவலமான பேக்கிங் இந்த உலகத்திலே பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு கேவலமான பேக்கிங். பிரிக்கே வந்துட்டே இருக்கும் பாரு. கோகு வந்து வெளியே போயிருந்தான். அந்த கேப்ல அவசரமா பேக் பண்ணேன். என்னென்ன நினைக்கிறோம் வேணாம் சொல்லி என்னை கஷ்டப்படுத்தணும். கரெக்டா சொல்லி கஷ்டப்படுத்துவோம். ஆர்வமா பிரிக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ பேக்கிங். அப்போ செலோட்டு முடிச்சுட்டேன். ஆக்சுவலி இங்கே பேக் பண்ணேன். இங்கே விட்டு பார்த்தல. அப்புறம் இது ஏற்கனவே யூஸ் பண்ண கவரத்துக்கு உள்ளது என்னவோ பண்ணேன். ஆமாம் பிடிச்சி பார்க்காம இருப்பாங்க. பிடிச்சி பாரு. ஓ ட்ரௌசர் வேலையா? ஓ மேட்சுக்கு மேட்சா நான் வந்து ரேட் போட்டிருக்காங்க. ஐயோ ஏன் ரேட் தெரிஞ்சா ஒரிஜினல் ரேட்டே போட்டிருக்க மாட்டாங்க எப்படியும். நல்லா இருக்கும் கலர். திருப்பி காட்டு. ஓ பின்னாடி இது கேப்சர் முக்களை கேப்சர். சூப்பர். தேங்க்யூ சார். பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலரே கிட்ட இல்லை. அதனால தான் அவங்க என் கிஃப்ட்டுங்க. அவங்க கிஃப்ட் இல்லையே, நான் தான் கிஃப்ட் வாங்கி வச்சுக்கிறேன். பெரிய கிஃப்ட் பாருங்க. இது மாதிரி கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்து நம்மளுக்கு சமைச்சு இதுக்கு மேலே என்ன பொண்டாட்டி வரும்னு சொல்லு. இதுக்கு மேலே என்ன பொண்டாட்டி வேணுமா? நான் அப்போ மட்டும் தான் அப்படி பண்ணுவா. நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதை. நான் டெய்லி சமைச்சு கொடுக்குறேன். ஓகேவா? டெய்லி இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்குறேன். இன்னைக்கு அதே மாதிரி செய்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. இன்னைக்கும் நான் உனக்கு அதே மாதிரி செய்கிறேன். அப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆகும்? எப்படி சமாளிக்குது பாரு நாய். டெய்லி சமைச்சு கொடுக்குவா. பழைய சோறு நீ சமைச்ச போது பழைய சோறு தான் அமிர்த மாதிரி இருக்கும். ரொம்ப வாசிக்காத. ஓகே மக்களே, நானும் ஒரு கிஃப்ட் வாங்கிக்கேன். இந்த சிரிச்சு பாரு. சொல்லவே இல்ல. சரியான அதே சேம் நீயும் தான் நானும். ஆக்சுவலாக மக்களே, நான் உனக்கு எதுவுமே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆர்டர் போட்டதுவே நான் வந்து எடுத்து உனக்கு இது வந்து நானே எனக்கு ஆர்டர் போட்டு வாங்கினது. அதை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தான். நான் கூட அதுதான் கொடுக்குறான்னு பார்த்தா என்னடா அது எப்போ ஆர்டர் போட்டு எப்போ வாங்கினேன்? எப்போ வந்து தெரியுமா? 1 hour மட்டும் வந்துச்சு. 1 hour மட்டும் வந்துச்சா? இதுக்கே வரல. செம்மையா இருக்குடா. அப்படியே நடிப்பேன். பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா சத்தியமா ரொம்ப இதுவரை யார்ட்டையுமே எதுவுமே கேட்காம எந்த இதுவுமே கேட்காம நானா சிந்திச்சு செம்மையா இருக்கு. மக்களே ஆர்வமா இருக்குது போடுறதுக்கு. உனக்கு கரெக்டா இருக்கு. அதை பாஸ் பண்ணு நான் போடுறேன். மக்களே செம்மையா இருக்கு. வீடியோல தெரியுதா? சீரியஸா எனக்கு பிடிச்ச மாதிரி. என்ன கை மட்டும் இந்த இடத்துல லைட்டா லூஸா இருக்கு. பட் அது பிரச்சனை இல்லை. ஃபிட்டிங் எல்லாமே செம்ம கரெக்டா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டியா பூவா போட்டுக்கிறதுல போட்டாங்க ஒல்லியே தெரியும் அப்படின்னு நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால வாங்கியிருக்கேன். ஸ்வீட் ஹார்ட் நெக் இதுவும் எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் நான் பார்க்கல. சும்மா பார்த்து வாங்கிட்டேன். 10 செலக்ட் பண்ணி 3 கொண்டு வந்து கடைசி 2 நிறுத்திட்டேன். 2ல வந்து எதுன்னு தெரியல. 2மே நினைச்ச இது வந்து கோபிக்கு வந்துருக்கு. கோபிக்கு வந்துருக்கு.
ஷூ வந்துருச்சு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் உனக்கு இல்லை கோபிக்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அவன் ஆர்டர் பண்ணிருக்கான். விளையாட போகிற ஷூ. ஸோ அது பிஞ்சு போச்சு கோபுக்கு ரொம்ப நாளாக. ஓகே ஓகே, நான் பார்த்துருக்கேன். நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி சார், நான் பிளாக் ஏன் வாங்கினா சரி கொஞ்சம் அழுக்கு தெரியாமல் இருக்குமே, டெய்லியும் போட்டு போவியே அப்படின்ட்டு. ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்கு. நல்லா இருக்குல்ல? 8ஆம் நம்பர் அப்டேஸாக பார்த்தோம். எதுக்குடா ஷூலே அடிக்கிறேன்? தங்கத்தை வேற என்ன சம்பாஷன் காசை ஒழுங்கா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தங்கம். அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயே செலக்ட் பண்ணியா? நானும் டிஷர்ட் போட்டேன். மக்களே எப்படி இருக்கு? ஓவர் சைஸ் வாங்கினேன். நல்லா இருக்கா? ஆஹா, அப்படியே போட்ட மாதிரியே தெரியாது. இப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ட்ரிப்பு போகிறோம் மக்களே. ஸோ எங்கள் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ட்ரிப்பு போகிறோம். ஸோ ட்ரிப்புக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். நல்லா ஜாலியாக இருக்கு இது போடுறது. கிளாத் உனக்கு பிடிக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. திரும்ப டெய்லிக்கு போடுறது. இதுதான் இதோட ஹைலைட்டே. ஏங்க நானும் நடப்போம். ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். பைத்தியம் தான். 12:30 மணிக்கு பைத்தியம் முடிச்சு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரு டின்னர் தான் அரேஞ்ச் பண்ணோம்னு நினச்சேன். ஏன்னா 8 மணிக்கு தான் வந்து சார் வந்து எனக்கு ஓகே சொன்னார். அதனால் அந்த லவ் ஆனிவர்சரி அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு எல்லாம் பண்ணேன். ஆனால் வந்து நேரங்கள் எங்களுக்கு கை கொடுக்காதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எப்போ பண்ணாலும் ஆனந்தம் ஆனந்தம் தான். ஜாலியா புது ட்ரெஸ் போட்டோம். எப்படியோ முடிஞ்சதுக்கும் போட்டோம். சுத்தமா டவுட் வரல. அப்ப அதனாலதான் கொடுக்கவே சாப்பிட்டு கடைசி நீ வந்து சொன்னியா? சரி, உனக்கு தெரியும்ல நான் எப்படி ஏதாவது கொடுப்பேன்னு. எனக்கு என்னன்னா இந்த ஷூ வாங்குறேன் இவன் முன்னாடியே வந்துருச்சு. நான் என்ன நினைச்சேன், இது நான் நினைச்சு கூட பாக்கல. ஷூ நினைச்சேன். ஷூ முன்னாடி சொல்றேன் ஷூ தானே ஷூ வாங்கி. இல்ல நான் ஃபர்ஸ்ட் இதுதான் நான் ஷூ ஆர்டர் பண்றது கேட்டதுக்கு என்ன சொன்னா, ஐயோ அதான் ஆர்டர் பண்ணிட்டு அப்பயே எவ்வளவுமா சமாளிச்சேன். ஷூ வாங்கி கொடுத்தோம் நமக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, நாங்க வந்துட்டு என்னோட லவ் ஆனிவர்சரி நிறைவடைந்து விட்டது. கூடி சீக்கிரம் புது வீடியோல மீட் பண்றோம். அது வரைக்கும் ஆக்சுவலா இந்த வருஷம் ஆக்சுவலா இந்த வருஷம் வந்து நாங்க எங்களோட லவ் ஆனிவர்சரியை முன்னிட்டு நாங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? லவ் ஸ்டோரி போட போறோம். சொல்லவே இல்ல. லவ் ஸ்டோரி போட போறோமா? எனக்கு தெரியல. போடலாம். ஆக்சுவலா பேசணும். போடலாமா இந்த வருஷம்? ஓகே போடலாம். ஓகே ஓகே மக்களே, நாங்க வந்து லவ் ஸ்டோரி வந்து எங்களோட லவ் ஸ்டோரி எப்படிலாம் அது எப்ப போடுவதுதான் தெரியாது எங்களுக்கு. இல்ல நாங்க கூடி சீக்கிரம் பிளான் பண்ணி இந்த லவ் ஆனிவர்சரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா தான் இருந்தோம். ஸோ வந்து நாங்க எங்களோட லவ் ஸ்டோரி ஷேர் பண்ண போறோம். லவ் ஸ்டோரின்னு சொல்றதை விட ஒரு லைஃப் ஸ்டோரினே சொல்லலாம். ஸோ அது எல்லாத்தையுமே ஷேர் வருதுங்க அப்படியே வருது. எஸ், ஸோ நாங்கள் வந்து அது கூடி சீக்கிரம் உங்களுக்கு அந்த வீடியோவில் நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸ்டே சப்ஸ்கிரைப் மக்களே. கூடி சீக்கிரம் புது வீடியோ மூலம் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டாடா பை பை.